நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல ஓய்நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்து உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி உமக்கு நன்றி செலுத்தும்படியாய், உம்மை போற்றி புகழும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. தேவரீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள முழு பலத்தோடு உம்மை துதிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க. இந்த நாளின் ஆராதனை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்கள் நடத்துங்க. பேசுகிற தாசனே ஆண்டவரே, நீங்கள் பலப்படுத்தி எங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் மகிமையாய் கிரியை நடப்பிப்பீராக. வல்லமையின் பிரச்சனத்துக்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உட்காரோம். உன்னத பாடல்கள் 1162 பாடல். உன்னத பாடல்கள் 1162 பாடல். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் முருகிடுது என்று 1162 பாடல். கேட்டதெல்லாம் அன்புடனே கூப்பிடும் வேளை செவி சாய்த்து, இந்த உதவி என்றும் மறவே இந்த துடிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவே இந்த துடிகள் ஏறெடுப்பேன். இயேசுவே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் நல்ல பரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் நல்ல பரனே சரணம். எந்த நேர்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை என்ற பாரினிலே. எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை என்ற பாரினிலே.
பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே, லாபமும் நஷ்டமென்றே நோகின்றேன். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே, லாபமும் நஷ்டமென்றே நோகின்றேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டடைவேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். உந்தன் இயேசுவே உந்தன் நேசமே உந்தன் உள்ளம் உருகிடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். நல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். நல்ல பராபரனே சரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையில் நின்று 1046வது பாடலை பாடும். சொன்னது பாடல்கள் 1046வது பாடல். நல்ல ஒரு வீடு கட்டி ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் இல்லை, அப்படி தானே? அதுவும் அந்த காம்பவுண்டுக்கு மேலே கம்பிலாம் வச்சு யாராவது ஏறி குதிக்காத மாதிரிலாம் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கும், பாதுகாப்பான உணர்வு இருக்கும் இல்லை, அப்படி தானே? ஆமாம். எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய பாதுகாப்பு என்னென்னா, இயேசு நமக்காக சிந்தின ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்தா தான் சத்துரு என்ன செய்வான்? பயந்து நடுங்குவான். அந்த ரத்தத்தை பார்த்தா தான் சத்துரு என்ன செய்வான்? பயந்து நடுங்குவான். இயேசுவின் ரத்தம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லையா? நம்ம சுற்றி அவருடைய ரத்தம் இருந்துன்னு சொன்னால் சத்துரு நம்மளை என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது, தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நம்முடைய பாதுகாப்பானவர், அவரே நமக்கு அரணும் கோட்டையுமானவர். சாத்தான் நம்மளை என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது, தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அந்த ரத்தத்துக்கு மேலே எப்படியாவது அந்த ரத்தத்தை மறைக்கணும்னு பொல்லாத பிசாசு என்ன செய்வான்? நம்ம மாம்சத்தை தூண்டி விட்டு அசுத்தமான காரியங்களை கொண்டு வந்து அந்த ரத்தத்தை மறைக்கிறதுக்கு என்ன செய்வான்? பிரயாசப்படும். நாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் சுத்தமடைந்து அந்த ரத்தம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லை? நம்ம மேலே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை ஊற்றுங்க, ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும். ஆண்டவரை நோக்கி ரோமர் 7ஆம் அதிகாரம் தான் சொல்லுது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, ரோமருக்கு எழுதும்போது, நான் பாவ சுபாவம் உள்ள மனிதன், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் மாம்சம் என்ன செய்யுது? மறுபடி எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் என்ன செய்யுது? என்ன செய்ய தூண்டுகிறது. ஆகவே ஆண்டவரே என்னை கழுவுங்க என்று சொல்லி தேவனை கேட்போமானால் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆகவே நம்ம உற்சாகமாக ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி என்னை அபிஷேகிக்கிற தேவன், நீங்கள் என்னை வழிநடத்துகிற தேவன் என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடலாம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே பெருங்காது சாத்தான், இயேசுவின் ரத்தம் என் மேலே பெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நல்ல கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும்
எபனேசரே இனிமேலும் தாங்கிடுவார். உலகிலே இருக்கும் பிசாசை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் பிசாசை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் பிசாசை விட என் இயேசு பெரியவரே. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் நேர்க்குமானான் யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் நேர்க்குமானான் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். என் இயேசுவே வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். என் இயேசுவே வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் இயேசுவே. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் இயேசுவே. ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக் கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. என்னை அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக் கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. என்னை அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக் கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நான் நுழைந்து விட்டேன். எல்லாம் சொல்லுவோமா? உண்மையாக உள்ள காலத்துல இருந்து ஆண்டவரே மெய்யாகவே நான் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டேன்ப்பா. சாத்தான் எங்களை தொட முடியாது, எந்த தீங்கும் எங்களை அணுக முடியாத ஆண்டவரே. வல்லமையான ரத்தம் ஆண்டவரே, சொல்லாத பிசாசுடைய தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கின அந்த ரத்தத்தின் கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன்ப்பா. எனக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு அங்கே இருக்குது. சத்துருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவோமா? உள்ளக்கு நாளத்திலிருந்து அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் பாடினது மட்டும் இல்லை சுவாமி, உண்மையும் அதுதான்ப்பா. நாங்கள் ஏதோ பாடணுங்கிறதுக்காக பாடலை, நாங்கள் உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம்ப்பா.
அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் எங்களுக்கு கோட்டை, அதுதான் அரண். ஆண்டவரே, சத்துரு அதுக்குள்ளே வர முடியாதப்பா. ஆனால் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு உண்டு சுவாமி. ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரத்தத்தினால மறைக்கப்படணும் சுவாமி. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம்மா. என்னைக்கோ ஒரு நாள் அவருடைய ரத்தம் உன் மேலே ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ரொம்ப மெத்தனமாக இருக்காத. அப்பாவை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய ரத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரத்தம் என்னை கழுவணும். எந்த ஒரு அசுத்தமும் என்னை மேற்கொள்ள முடியாதபடி, எந்த ஒரு பாவ பழக்கங்களும் என்னை கீழே விழ தள்ளாதபடி தேவனாய கர்த்தரினை பாதுகாக்கிறவர். எனக்காக கல்வாரி சிலுவையில இரக்கமாய ஆண்டவரே, கிருபையாக பலியாகி ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே, உன்னுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா. மகிமையுள்ள கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி புகழுவோமா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. சத்துருங்களை தொட முடியாதபடி ஒரு அரணை உருவாக்கினீரே, அவங்க ரத்தத்தை சிந்தினீங்களப்பா. அந்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா. அந்த ரத்தம் இல்லைன்னா இன்னைக்கு நாம பாதுகாக்கப்பட்டிருக்க முடியாது, குணமடைந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியேற பெற்ற ரத்தம் இயேசுவின் ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம் அந்த மகிமையின் ரத்தம். மாசற்ற அந்த ரத்தத்திற்காய் நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட தங்கி இருந்து உன்னுடைய மாசற்ற ரத்தத்தினால் உன்னை கழுவி அவருடைய அன்பினால் உன்னுடைய இருதயத்தை நிறைக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே ஆவியானவரே என்னோடு கூட தங்கி இருங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க, என்னை அபிஷேகிங்க, ஒரு புதிய பலன் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளு. அவர் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், அவர் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், அவர் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். எந்த வித பலவீனமா இருந்தாலும் உன்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் உன்னை பரிபூர்ணமாய் தாங்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஓ மஹதல ஷகதர கபலா. ஹல்லேலூயா. மைட்டி லார்ட், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, மாறாத பராபரனே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய தேவன் நீர் ஆண்டவரே, வல்லமையுள்ளவர், மகத்துவம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் நீர் ஆண்டவரே. ஆதி மந்தமும் இல்லாத தேவன், எங்களை ஆளுகை செய்கிற தேவன், அண்ட சராசங்களையும் ஆண்டவரை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரை ஆளுகை செய்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கினீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் விழுந்து போகாதபடி நம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஆண்டவரை துதி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க மட்டும்தான்ப்பா மகிமைக்கு பாத்திரமான தேவன், நீங்க மட்டும்தான் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதிக்கு பாத்திரமான தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. எல்லா கனமும் உங்களுக்குரியது ஆண்டவரே. உண்மையே நாங்கள் துதித்து போற்றுகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். இன்னொன்னமாக சங்கீதம் 58ஆம் சங்கீதம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 58ஆம் சங்கீதம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது
அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒழிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதை எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாவதாக. யாரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பிரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் உய்த்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ தாயிடுவேனோ நிதியின் கருத்தால் அமரமும் நல்ல
ஆண்டவருடைய சமூகத்தில் தலைவணங்கி, என் தேவனாய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கவும் உம்முடைய பாதையில் நடக்கவும் ஆவலோடு கூட வந்திருக்கிறோம். எங்களுக்கு அநேக நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. எல்லாவற்றின் மத்தியிலும் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆவலோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய வார்த்தையால் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க, உங்கள் நாமத்தை மயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நல்ல நம்மத்தில் பேசும்படியாக அன்பு சகோதரர், அன்பு போதகர் மோசஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வாசா என்ற ஊழியத்தை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தி வருகிறார். ஆகவே ஜெபத்தோடு கூட நாம் செய்தி கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லை கரங்களை தட்டி அன்பு சகோதரர் வரவேற்கலாமா? தேவன் உண்டாக்கின நாளே தன்பு சொல்ல முடியும். அல்லேலூயா. இதிலே நாம் மகிழ்ந்து கனி கூற கடவும். அல்லேலூயா. இந்த நாள் உங்கள் மத்தியில் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கர்த்தர் எனக்கு உண்டாக்கி கொடுத்த ஒரு நாள். இது இந்த நாளை என் அன்போடு அழைத்ததான அன்பு போதகர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கிறது. இந்த கிராமத்தில் இவ்வளோ பெரிய சபையை நான் பார்க்கும்போது நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நல்லவர். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு முக்கியத்துவம்? வார்த்தைக்கு. கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, இந்த வார்த்தையை உங்களுக்குன்னு எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? கிரியை செய்யும். அல்லேலூயா. நான் எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் அதை நாங்கள் எங்களுக்கென்று இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டதுனால இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதனால் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது, நான் எங்கே போனாலும் இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை பண்ணுவோம். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது வேதத்திலே. நிறைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நான் வேதம் வாசிக்கும் பொழுது நான் ஒன்று சொல்லுவேன் அடிக்கடி. எங்கள் ஜனங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், பைபிள் எடுத்தால் 10 வாக்குத்தத்தம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? பைபிள் என்ன செய்யக்கூடாது? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். பைபிள் என்ன செய்யக்கூடாது? கீழே வைக்கக்கூடாது, ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது. 10 வாக்குத்தத்தமாக என்ன செய்யணும்? பைபிளில் வாசிக்கும் போது என்ன செய்யணும்? எடுக்கணும். என்ன எடுக்கணும்? எத்தனை வாக்குத்தத்தம் எடுக்கணும்? ஒரு நாளைக்கு 10 வாக்குத்தத்தம் இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்போ பைபிளை வாசிக்கிற நாம் அப்படியே வாசிட்டு போகக்கூடாது. உட்காந்து ஒரு 10 வாக்குத்தத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம்லாம் எனக்குரியது. இந்த வார்த்தை யாருக்குள்ளது? சொல்லுங்கள், அந்த வார்த்தை யாருக்குள்ளது? எனக்குள்ளது அப்படின்னு சொல்லி நீங்கள் உரிமை பாராட்டுவீங்கன்னா, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உரிமை பாராட்ட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நாங்கள் அடிக்கடி சொல்கிறது தான். எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்பமாக உட்காந்து பைபிள் வாசிக்கும் போது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 10 வாக்குத்தத்தம் எடுப்போம். ஒரு நாளைக்கு 10 வாக்குத்தத்தம். அன்றைக்கி ஜெபிக்கிறோம், இன்றைக்கி உட்காந்து பைபிள் வாசிக்கிறேன்னா இன்றைக்கி 10 வாக்குத்தத்தங்கள் என்ன செய்வோம்? எடுத்து நாங்கள் எழுதிடுவோம். எழுதிட்டு நாங்கள் குடும்பமாக உட்காந்து, நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். எங்கள் 4 பேரும் குடும்ப ஜெபத்தில் 10 வாக்குத்தத்தத்தை என்ன செய்வோம்? 4 பேரும் சொல்கிற வாக்குத்தத்தத்தை என்ன செய்வோம்? அறிக்கை பண்ணுவோம். இது எங்களுக்குரியது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்தது. அப்போ வருஷத்தில் எத்தனை நாள் இருக்கிறது? ஒரு வருஷத்துக்கு 300. அப்போ எத்தனை வாக்குத்தத்தம் எடுத்துடுறீங்க நீங்கள்? 3650. அப்போ பைபிளில் உள்ள வார்த்தை உள்ளே போகுதா இல்லையா? நமக்குள்ள வார்த்தை உள்ளே போகுதா இல்லையா? அப்போ ஜெயிக்க முடியுமா முடியாதா நம்மளால்? இல்லை பாஸ்டர், என்னால் ஜெயிக்கவே முடியல, தோத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கங்க, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை நம்மளை மாற்றுகிறது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை நம்மளுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ நேரம் கிடைச்சாலும் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளாக இருக்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்றைய பெரிய கிருபை உங்கள் நடுவில் இருக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடய பேர் மோசஸ் முகமது. நான் இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவன். எனக்கு சொந்த தேசம் மலேசியா. அங்கே இருக்கக்கூடிய மலாய் என்று சொல்லக்கூடிய இனத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய தகப்பனார் தேசத்தில் ஒரு பெரிய பணக்காரர்.
எங்களுக்கு ஷிப்பிங் ஏஜென்சி, மலேசியன் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கார்பரேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஷிப்பிங் ஏஜென்சி இருக்கிறது. பெரிய நிறுவனத்தை நடத்துகிற குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். ஸ்கூல் லெவல்லாம் படித்து சின்ன வயசில் இஸ்லாம் முறைப்படி வளர்க்கப்பட்டவன். ட்ரெடிஷ்னல் ஒரு முஸ்லீம், இஸ்லாம் முறைப்படி வளர்க்கப்பட்டவன். வளர்ந்ததுக்கு பிறகு என்னுடைய ஸ்கூல் படிப்பெல்லாம் முடித்த ஹையர் ஸ்டடீஸ்க்காக சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறதுக்காக நான் முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவை பற்றி தெரியாது, இங்கே பேசுகிற தமிழ்லாம் இதுக்கப்புறம் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கற்றுக்கிட்டது. எனக்கு தமிழ் தெரியாது. படிக்கிறதுக்காக முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்தேன். ஸோ படிச்சுட்ருக்க நாட்களில் என்னோடய ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டர் முடியும் போது எங்கள் காலேஜில் ட்ரக்குக்கு அடிக்டாக மாறிட்டேன். என்னுடைய சீனியர் கேர்ள் மூலமாக ஒரு ப்ரௌன் சுகருங்கிற ட்ரக்கை நான் பயன்படுத்துறதுக்கு நான் மாற்றப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கை அப்படி போக ஆரம்பிச்சது. ஃபைனல் இயரில் எனக்கு ட்ரக்கு கற்றுக் கொடுத்த அந்த பெண் அவங்க நிறைய ப்ரௌன் சுகர் எடுத்து இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு மரண பயம் வந்தது. இதிலேருந்து நான் எப்படி வெளியே வரணும், யார் எனக்கு உதவி செய்வாங்க சொல்லி கேட்கும்போது சில நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க, யோகா கற்றுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் யோகா படித்தேன், யோகா முறைப்படி படித்தேன். ஸோ யோகா கற்றுக்கிட்டே மெடிடேஷன்லாம் போக ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு மாற்றம் கிடைக்கல. யோகா சாமியார்களை, யோகா குருக்களை மீட் பண்ணேன். ஒரு பெண் சாமியாரை நான் மீட் பண்ணேன். அவங்கக்கிட்ட போனால் எல்லாமே சரியாயிடும். அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாமியார் இந்தியாவில். அவங்க ரொம்ப ரொம்ப சக்தி அவங்களுக்கு நிறைய இருக்குது, அவங்க மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணேன். அவங்க என்னை கட்டுப்பிடிச்சிட்டு சொன்னாங்க, கடவுள் யாருமே இல்லை, என்ன நீ கடவுளாக பாவிச்சின்னா எல்லாமே கிடைக்கும் சொன்னாங்க. ஸோ அவங்கள நான் கடவுளாக பாவிக்க ஆரம்பித்தேன். அவங்க கூட பூஜைகளுக்கெல்லாம் போவேன். அப்படிலாம் போகும்போது அவங்க கொடுக்குற சாப்பாட்டில் அவங்களுடைய ஃபுட்டு கொடுப்பாங்க, ஒரு பிரசாதம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரசாதத்தில் ஓபிஎம்ங்கிற ட்ரக்கு கலந்து கொடுத்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே ட்ரக் அடிக்ட்லேருந்து வெளியே வர்றதுக்காக நான் முயற்சி எடுக்கிறேன். அப்போ இதெல்லாம் கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புனது. அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டேன், இது எதுக்கு கொடுக்குறீங்க, இதுலேருந்து நான் வெளியே வர முயற்சி பண்ணுறேன், நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இங்கே நடக்கிறதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, என்ன சொல்கிறோமோ அது நீ ஒபே பண்ணணும், அப்படி ஒபே பண்ணல கேள்வி கேட்டிங்கன்னா உயிரோடு திரும்பி போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புனது, நிறையா கேள்வி வந்தது. உண்மையில் கடவுள் இருக்கிறாரா, அந்த கடவுள் யார், அவர் எப்படி இருப்பார், அவர் என்ன செய்வார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் ஏன் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கல சொல்லி நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு பதில் கிடைக்கல. நிறைய கடைசியில் கடவுளே இல்லைங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நான் போக ஆரம்பித்தேன். அப்படி எண்ணத்துக்குள்ளே போகும் பொழுது எதுக்கு நம்ம வாழ்கிறோம், செத்துடலாமே, எதுக்குமே இல்லாத ஒரு உலகத்தில் எதுக்கு வாழ்கிறோங்கிற ஒரு முடிவு வந்து தற்கொலை செய்வதற்காக முயற்சி எடுக்கும் பொழுது என்னை ஒரு மனிதர் காப்பாற்றினார். எதுக்கு சாக போகிற ஒரு ப்ராப்ளம் என்ன சொல்ல நான் தீர்த்து வைக்கிறேன் சொல்லும் போது என் பிரச்சனையை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படி சொல்லும்போது, இதுக்காக சாக வேண்டிய அவசியமே இல்லை, நான் உனக்கு ப்ராப்ளத்துலேருந்து வெளியே கொண்டு வர நல்ல முடியும்னு சொன்னார். ஸோ அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் ஒரு பெரிய பேக் ஒன்று போட்டிருந்தார். அதில் பைபிள் எடுத்து பழைய பைபிள் ஒன்று ஓப்பன் பண்ணி மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் 28, 29 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் எனக்கு இளைப்பாற்ற தருவேன்னு சொல்லி எங்கள் இயேசுசாமி பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க. பிரச்சனைக்கு இயேசு விடுதலை தருவான்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துடுச்சு, பயங்கர டென்ஷன் ஆகிட்டு சொன்னேன், உங்கள் கடவுளே இல்லை, நீங்கள் கடவுள்னு சொல்கிற இயேசு வந்து அவர் மனிதர் தான், உங்கள் பைபிளெல்லாம் கரப்டடு, நீங்கள் நிறைய மாற்றிட்டீங்க, ஸோ உங்கள் கடவுளை அக்செப்ட் பண்ண முடியாது, நீ சொல்கிற இயேசு எனக்கு விடுதலை தர முடியாது, மார்க்கெட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் கூலி தூக்குறவங்க அவங்க தான் பாரம் சுமக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணேன். அவர் ரொம்ப சிரிச்சிட்டு சொன்னார், ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு காரியம் செய்யலாம், நான் சொல்கிற இயேசு நீ சாகிறதுக்கு விரும்பலை, நீ உயிரோடு வாழ விரும்புகிறாரு, ஒரு காரியம் செய்யலாம், இந்த சிட்டியில் நிறைய, சென்னையில் நிறைய சர்ச் இருக்குது, எங்கே வேண்டாலும் போ, உனக்கு இயேசு விடுதலை கொடுப்பாரு, அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் நீ தனியாக சாகாது, நான் உன் கூட சேர்ந்து சாகிறேன்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அது ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. ஒரு சர்ச்சுக்கு நான் ஃபஸ்ட் டைமாக சென்னையில் லிட்டில் மவுண்டன்னு சொல்லுவாங்க, அங்கே ஏஜி சர்ச் ஒன்று இருக்கிறது, அந்த சர்ச்சுக்குள்ளே முதல் முறையாக உள்ளே போகிறேன். அந்த சர்ச்சு பார்த்தா எனக்கு ஒரு சினிமா தேட்டர், சென்னையில் ஒரு தேட்டர் உண்டு, சத்தியம் தேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேட்டர் தான் ஞாபகம் வந்தது, எனக்கு ஒரு தேட்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ சத்தியம் தேட்டர் மாதிரி இருக்கு, இவங்க என்ன கடவுள் ஏதோ ஒரு 2 hours சினிமா தேட்டரில் உட்காரலான்னு சொல்லி உட்காந்துட்டு போகிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆராதனை நடந்து பாடெல்லாம் பாடினாங்க, அங்குள்ள பாஸ்டர்ஸ் பாடிட்டு அந்த ஆராதனை முடிக்கிறதுக்கு முன்னே ஒரு பாஸ்டர் மோகன் ஒரு ஆல்டர் கால் கொடுப்பாங்க.
ஸோ அந்த ஆல்ட்ரு காலில் முதல் வார்த்தை உள்ளே வரும்போதே சினிமா தேட்டரில் வந்துட்டோன்னு சொல்லி எண்ணத்தோடு வந்து உட்காந்து இருக்கிற சினிமா தேட்டரில் இது தேவனை ஆராதிக்கிற இடம் அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. நான் யோசித்தேன், பெரிய க்ரௌடு, ஒரு 5000 பீப்புள் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த க்ரௌடில் நம்மளை மாதிரி எத்தனை பேர் யோசிச்சுருப்பாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, மரணம் என்கிறது உனக்கு முடிவல்ல, தற்கொலை என்கிறது முடிவல்ல, உன்னை தாயின் கருவில் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கான்னு சொன்னார். அப்புறம் என்னோடய ப்ராப்ளம்லாம் சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். அந்த இயேசு யாருக்கெல்லாம் தேவையோ நீங்கள் கை தூக்குங்க, எழும்புங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொன்னார். நான் அன்றைக்கி எழும்புனேன். இயேசுவே, நீங்கள் உண்மையான கடவுளாக இருப்பீங்கன்னா எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் எப்படி கேட்டனோ அப்படி இயேசு என் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை தந்தார். ஒரு புது மாற்றம் எனக்கு, என்னுடைய டோட்டல் எனக்கு அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆனதை நான் உணர்ந்தேன். அது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் வந்தது. இந்த உலகம் கொடுக்க முடியாததை ஒன்றை அன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்தார். பணமோ பதவியோ அந்தஸ்தோ படிப்போ எதுவுமே கொடுக்க முடியாததை அவர் கொடுத்தார். அன்றைக்கு வாழ்க்கை மாறினது. நம்மளாம் ஆராதனைக்கு 8 மணிக்கு ஆராதனைனா லேட்டாக வருவோம். நான் ஆராதனையில் முடியும் போது நான் திரும்பி என்னோடய ரூமுக்கு போகும்போது நைட்டு 9 மணி 5 ஆராதனையில் அங்கே நான் உட்காந்துட்டேன். சர்ச் விட்டு வெளில போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம் அந்த இடத்துல. ஸோ தொடர்ந்து நான் இந்தியாவில் இருக்க முடியல. என்னோடய வீசா முடிஞ்சதுனால என்னோடய நாட்டுக்கு போயிட்டு அப்புறமா அங்கேருந்து என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் லண்டன் போகும்போது எனக்கு என்னோடய தாய்மொழியில் எனக்கு ஒரு பைபிள் கிடச்சிது. ஸோ பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். பைபிள் வாசிக்க எனக்கு இருந்து நிறைய சந்தேகங்கள் மாறினது. இயேசுதான் தெய்வம் என்பதை நான் முழுமையாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஸோ தொடர்ந்து எங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாக நான் ஈரானில் இருக்கக்கூடிய டெஹ்ரான் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான் என்கிற இடத்துல நான் சில ஆண்டுகள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. எனக்கு பைபிள் கிடைக்காது. எங்கள் அப்பா பைபிளை எடுத்து கிழிச்சு தீ வச்சிருவார், எடுத்துகிட்டு போயிடுவார். என்கிட்ட இருக்கிற பைபிளை எடுத்துகிட்டு போயிடுவார். சில நாட்கள் அப்படி தான் போக ஆரம்பித்தது. சவுதியில் ஜெட்டாங்கிற இடத்துல இருந்தேன். அந்த நாட்களில் எனக்கு பைபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும். கண்டினியூவாக நம்ம லைஃப் இனிமேல் இந்த இஸ்லாம் இந்த கல்ஃப் கண்ட்ரிக்குள்ளே தான் இருக்க போகிறோம். இனி இந்த நாட்டை விட்டு நம்ம வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு பைபிளை நம்ம எப்படியாவது மறைச்சி எடுத்து கொண்டு போய் நம்ம மறைச்சே ஹைட் பண்ணிக்கிறணும், அவங்கக்கிட்ட கண்ணில் காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டோட மலேசியாவில் என்னோடய கண்ட்ரியில் வந்து ஒரு பைபிள் வாங்குறதுக்காக வாங்கிட்டு போகும்போது மலேசியன் போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. ரிலீஜியன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பைபிள் வந்து முஸ்லீம் வச்சுருக்கக்கூடாது, பைபிள் எடுத்தால் ஒரு பெரிய பாவம், அது ஒரு அரசாங்க குற்றம் அது அந்த தேசத்தில். அதனால் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த பைபிள் யார் கொடுத்தான்னு மட்டும் சொல்ல, உன்னை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், உன்னை விட்டுடுறோம், நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. நான் பைபிள் கொடுத்தவங்க நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ அப்போ தான் இந்த பைபிளை கையால் தீ வச்சுட்டு எரிச்சு போட்டுரு, முஸ்லீமாக மாறு அப்படின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணாங்க. நான் அதுக்கு முடியாது, இந்த பைபிள் தான் எனக்கு உயிரோடு வச்சுருக்கிறது, இன்றைக்கி ஜீவனோடு இருக்கான இந்த பைபிள் தான் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு எகெயின்ஸ்டாக திரும்பிட்டாங்க. எனக்கு எங்கள் நாடு பைபிள் வச்சுருந்ததுனால எனக்கு என்னை ஜெயிலில் போட்டாங்க. ஏறத்தாழ 14 மாதம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். ரொம்ப கொடூரமான சூழ்நிலைகள். அதோடைய கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என் கூட இருந்தார். சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க சில நேரங்களில். அது எந்த கடவுள் ஒன்று நம்புறியோ அவர் உனக்கு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கஷ்டம். ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் விடுவிக்கப்பட்டேன். தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய ஜிஹாடிஸ்டர் சொல்லுவாங்க, மத தீவிரவாத அமைப்புகள் என்னை குறி வச்சுட்டாங்க, நீ உயிரோடு வாழ முடியாது, ஒன்று முஸ்லீமாக மாறணும் இல்லைன்னா சாகணும், இதில் 2 உனக்கு டிசைட் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த நாட்டில் நீ இருக்க முடியாது, தயவுசெய்து எந்த நாட்டுக்கு வேண்டாலும் போ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 lakhs அமெரிக்கன் டாலர் என் கையில் கொடுத்து, இதை எடுத்துக்க, எந்த கண்ட்ரிக்கு போறியோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்க பேங்க்கில். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே நீ உன் லைஃப்பை நீ கண்டினியூ பண்ணிக்கலாம், ஸோ உன்னோட ஃபெய்த்தில் நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை ரெக்வஸ்ட் பண்ணி என்ற சில காரியங்கள் சொன்னாங்க. அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரோடு பேசினாங்க. ரோமர் 4:17 ஒரு வசனம் இருக்கிறது, இல்லாதவைகளை நான் இருக்கிறவராய் அழைக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, உன் கையில் இருக்கக்கூடிய பணம் எதையுமே எடுக்கக்கூடாது, போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட நான் சொல்கிற இந்தியாவுக்கு போ,
நான் உன்னை உருவாக்குவேன்னு சொன்னாங்க. 98 ஆண்டோடைய வார்த்தைக்குள் படித்தேன். போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட இந்த வேதத்தை தூக்கிட்டு இந்தியாவுக்கு நான் வந்தேன். என்கிட்ட பணம் இல்லை. அடுத்த வேலைக்கு காஃபி குடிக்கிறதுக்கோ இல்லை ஸ்டே பண்ணுறதுக்கோ என்கிட்ட பணம் இல்லை. எங்கே படுப்பேன், எங்கே சாப்பிடுவேன் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் சொன்ன வார்த்தை மாத்திரம் என் கையில் இருந்தது. அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏர்லி மார்னிங் 2 o'clock நைட்டு 2 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டில், பழைய ஏர்போர்ட்டு நான் நிற்கிறேன். எனக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. எங்கே போவேன்னு தெரியாது, யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனிதன் மூலமாக என் கையை பிடிச்சார். இன்றைக்கும் கர்த்தர் என்னை கைவிடலை. நான் ஒன்று சொல்லுவேன், இந்த வேதத்தை தூக்கிட்டு வந்தேன். எனக்கு ஒரு நாள் கூட நான் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கினேன். நான் பட்டினியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு இல்லை, யாருமே எனக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு நாள் கூட நான் இருந்ததே இல்லை. ஒரு நாள் கூட நான் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு நாள் கூட, ஒரு நைட்டு கூட, 1 மணி நேரம் கூட என் ஆண்டவர் என்னை பிளாட்ஃபார்மில் விடலை. ஒரு மணி நேரம் கூட என்னை பட்டினியாக பசியாக என்னை வருந்தவே விடலை. எனக்கு எல்லாத்தையும் நிறைவாக கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். இன்றைக்கும் ஸ்டில் இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்லுவேன், இந்த வேதத்தை தூக்கிட்டு வந்த எனக்கு எந்த குறையுமே இல்லை. எல்லாம் நிறைவாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை தூக்கிட்டு வந்த எனக்கு, இந்த வார்த்தையை முழுசாக நம்பி வந்த எனக்கு ஒரு நாளும் அவர் என்னை கைவிடவே இல்லை. நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் மேரேஜ் ஆகிருக்கு. நான் திருநெல்வேலி மாவட்டத்தை பயங்கரமாக சொல்லுவாங்க. அங்கே போய் பொண்ணு கொடுக்குறது என்னது, லோக்கலில் உள்ளவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அவன் பையன் என்ன பண்ணுறான், வீடு வச்சுருக்கானா, சொந்த வீடு இருக்கா, அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் உங்கள் அப்பா யார், அவங்க அம்மா யார், இதெல்லாம் கேட்பாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் இப்போ நான் 25 வருஷத்துக்கு மேலே அங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஊரில் என்கிட்டே கேட்பாங்க, அந்த தம்பிக்கு அவங்க எப்படி பேக்ரவுண்டு தெரியுமா, உங்களுக்கு எதாவது சொல்லுவீங்களா கேட்பாங்க என்கிட்ட. ஆனால் எனக்கு என் ஆண்டவர் திருநெல்வேலி அப்படிப்பட்ட ஊரில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில் எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் தந்தார். பியூர்லி அரேஞ்சுடு மேரேஜ். சிலர் லவ் படி மேரேஜ் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. இல்லை, பியூர்லி அரேஞ்சுடு. எனக்கு யாருமே எனக்கு எங்கள் மாமியார் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. மாமனார் இறந்து போயிட்டாங்க, எங்கள் ஒய்ஃபோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க ரோமன் கேத்தலிக்லேருந்து ரசிக்கப்பட்டவங்க. எங்கள் மாமியார் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, தம்பி நீங்கள் கடைசி வரைக்கும் ஆண்டோட ஊழியம் செய்வீங்களா? அவ்வளோ ஒரே ஒரு கேள்வி தான். எஸ், நான் கடைசி வரைக்கும் செய்வேன் அப்படின்னு. ஆண்டோட பெருக்கிருப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஊர் தெரியாது, உங்கள் நாடு தெரியாது, அவங்க பேக்ரவுண்டே தெரியாது, ஆனால் நான் ஆண்டோரை நம்புகிறேன், நீங்கள் கடைசி வரைக்கும் அவருக்கு ஊழியம் செய்வீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. ஆண்டோட கிருபையினால் எனக்கு திருமணமாக இருக்கிறது. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூத்தவன் பேர் ஜான் வெஸ்லி, சின்னவன் பேர் ஜெரோம் ஜாஷுவா. 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. பெரியவன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ங்கிற கோர்ஸ் முடிச்சுட்டு சென்னை அப்பல்லோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சின்னவர் இப்போ தான் காலேஜை முடிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில். ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்றே சொல்கிறது, நிறைய நேரத்தில் நம்ம ரசிக்கப்பட்டிருப்போம். கிராமத்திலேருந்து கிராமங்களில் சொல்லுவாங்க, இந்த பைபிளை தூக்கிட்டு போனால் உனக்கு என்ன கொடுத்தார் இயேசுநாதர், இந்த பைபிள்னால உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் சொல்லுங்கள். என் வாழ்க்கையை மாற்றினது இந்த வேதாகமம். உங்கள் வாழ்க்கையை அது மாற்றும். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் முழுசாக அவர் மேலே உங்களுடைய முழு நம்பிக்கையும் முழு விசுவாசத்தையும் உங்களுடைய முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீங்கள் அவரை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கு? நான் சொல்லுவேன், இன்றைக்கும் ஸ்டில் என்கிட்ட எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்தது. எல்லாமே என்னுடைய சுய பலத்தினால் எல்லாமே இல்லை. ஒருவேளை எங்கள் அம்மா கொடுத்த பணத்தை நான் 2 lakhs அமெரிக்கன் டாலரை நான் ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்கிட்ட இன்றைக்கி பழைய நிறைய க்ரோசஸ் என்கிட்ட இருக்கும். நான் என்ன சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மா கொடுத்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அது இந்தியாவில் நான் இன்றைக்கி சர்வே பண்ணுறேன் அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஆனால் என் ஆண்டவர் அதுக்கு விடவே இல்லை.
என்னை முழுசா அவர் தான் ஆசீர்வதிக்கணுங்கிறது அவருடைய திட்டம், அவருடைய இயக்கம். அதுதான் அவர் ஒரு பொசசிவ் காடுங்க. அவர் பொசசிவ். அவர் எப்படி தெரியுமா, என் பிள்ளைய நான் தான் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். வேற யாரும் ஆசீர்வதிக்க கூடாது, நான் தான் என் பிள்ளைய வாழ்த்தணும். அல்லேலூயா. அவங்க பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் ஒரு பொசசிவ் காட். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிற தேவன். நீங்க அவருக்கு நீங்க தேவை, அவருக்கு நீங்க தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவன் நல்லவர். இந்த நாளில் உங்க நடுவில் நான் இருக்கிறதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் ஊழியத்தில், உங்கள் சபையிலே கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17 21 வரைக்கும் வாசிக்கலாம். 22 வரைக்கும் வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக எல்லோருக்கும் தகப்பனாய் மாறினான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், அவன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசி. ஒரு நிமிஷம் சிஸ்டர், இந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த பொழுது வாசிங்க சிஸ்டர். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு அழகா சொல்லுகிறது, ஒரு அழகான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் வாக்குப்படுகிறார். அங்க சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் சொல்லிட்டு 18 சொல்லுது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த பொழுதும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அழகா வேதம் எழுதி வைத்திருக்கிறது. நமக்கு தெரியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கை, நமக்கு தெரியும். ஆதியாகமத்தில் நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார், அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. 12 அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. ஆனால் அவனுக்கு கர்த்தர் பேசும் பொழுது, கர்த்தர் அழைக்கும் பொழுது தேராக அவன் கூட இருக்கிறான். 11 அதிகாரத்தில் தேராக மரித்து போகிறான். இப்ப திரும்பவும் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். திரும்பவும் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ உன் தேசத்தை, உன் இனத்தையும், உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்ப வாக்கு பண்ண ஆபிரகாம் அவன் கர்த்தர் சொன்னபடியே அவன் என்ன செய்தானா, புறப்பட்டு போகிறான். இப்ப புறப்பட்டு போகிறான். இங்க வேதம் சொல்லுது, இங்க ரோமர் அழகா சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த பொழுதும் அவன் என்ன செய்தான, விசுவாசத்தோடு நம்பிக்கையோட புறப்பட்டு போகிறான். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது, இல்லாதவைகளை
இருக்கிறது போல அழைக்கிற தேவனா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது. இல்லாத ஒன்றை எப்படி பார்க்கிறாரா? இருக்கிறது மாதிரி பார்த்து அழைக்கிறாராம், கூப்பிடுறாராம், பேசுறாராம், சொல்றாராம். அது அப்படியே உருவாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு இல்லாத ஒரு காரியம், அந்த இல்லாத ஒரு காரியத்தில் கர்த்தர் பேசுறாரு, நான் உன்னை பல ஜாதிகளுக்கு தகப்பனா, திரளான ஜாதிகளுக்கு உன்னை என்ன செய்வேன், தகப்பனாய் உன்னை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். இப்ப இந்த வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே விசுவாசிக்கிறான், அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த வேதம் சொல்லுகிறது அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள், இந்த வார்த்தை எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள், நீங்க நம்புகிறத பொறுத்து உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நம்புகிறத பொறுத்து உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்ற பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஐயா, நம்புவதற்கு ஏதுவில்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படி உருவாக்கி நம்ம கண்ணில் பார்க்கிற மாதிரி சொல்லி காட்டிட்டு இதுதான் உனக்கு செய்வேன்னு சொல்ல மாட்டாரு. ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் தேவன் உருவாக்குகிறார். உங்க கண்கள் பார்க்காது, நீங்களோ நானும் பார்க்க மாட்டோம், நம்ம கண்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி நம்ம கிட்ட வந்து சொல்லுவாரு, நான் இதை உனக்கு என்ன செய்ய போகிறேன். அல்லேலூயா. தேவன் உருவாக்கி தான் நம்ம கிட்ட சொல்றாரு. அப்ப நீங்களும் நானும் பார்க்கல, என் கண்களுக்கு தெரியல, ஆனால் தேவன் ஆல்ரெடி அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டார், உருவாக்கிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை என்கிட்ட சொல்ல வரும் பொழுது நான் தேவன் உருவாக்கின அந்த பார்வையில, தேவனுடைய பார்வையில இருந்து நான் அதை விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில அது இறங்கி வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரிகிறது? அப்ப தேவன் வார்த்தையை அவன் ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுள்ளாதிருந்தும் அந்த நம்பிக்கையோட அந்த வார்த்தை விசுவாசிக்கிறான். நம்புவதற்கு ஏதுள்ளாத ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுக்கு. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாமுடைய வயது 75. வேதம் சொல்லுகிறது சாராளின் கற்பம் என்ன செஞ்சுட்டா, செத்து போயிட்டு ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கிறான். ஓல்ட் ஏஜ் முடிஞ்சு போச்சு. எல்லாமே சாராளின் கற்பம் செத்துச்சுனாவே என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நம்ம பார்வையில். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் இல்ல, சாராளின் கற்பம் சாகல, சாராளின் கற்பம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தையை நீங்கள் உள்வாங்கும் பொழுது, எது உங்க வாழ்க்கையில மரித்து போய் கிடக்கிறதோ அதை தேவன் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வார்த்தையை உள்ளெடுக்கும் பொழுது, இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தையோடு கர்த்தர் பேசுறார்ல, அப்ப நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, வாக்குத்தத்தத்தை உள்ளெடுக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஜீவன் இருக்கிறது, அதுக்கு உயிர் இருக்கிறது. அது என்ன செய்யணும், உனக்குள்ள போய் உன மரித்து போயிருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த வார்த்தையை விசுவாசித்தான். வேதம் சொல்லுது, அதை விசுவாசிச்சு உள்ள போகும் பொழுது இப்ப சாராளுக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது, சாராளின் கற்பம் உயிர்ப்பிக்க ஆரம்பித்தது. சாராளின் கற்பம் உயிர் உண்டாக ஆரம்பித்தது. திரும்ப ஒரு ரெனியூல் ஆகுது, திரும்ப மாற்றப்படுகிறது. சாராளுக்கு தெரியாது. தேவ தூதர்கள் வந்து சொல்லுவாங்க, அந்த 3 தூதர்கள் வந்து சொல்லுவாங்க, அடுத்த உற்பவ காலத்திலே சாராள் ஒரு குமாரனை சுமப்பான்னு சொல்லும்போது அவர் சொல்லுவா, நான் முதிர் வயது கிழவன், ஆண்டவன் கிழவனா இருக்கிறான், சாராள் முதிர் வயது, எப்படி எங்களுக்கு இன்பம் உண்டாக கூடுமோன்னு சொல்லி அவள் யோசிச்சா. ஆனால் தேவனுடைய பார்வையில் என்ன தெரியுமா, தூதரானவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, பின்னாடி உன் பொண்டாட்டி கேலி பண்ற, சிரிக்கிறாப்பா, இல்லை நீ பார்க்கிற சாராள் பார்க்கிறது இல்ல, நான் பார்க்கிறேன். சாராளின் கற்பம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, சாராள் கற்பம் ஜீவனாய் உண்டாயிருக்கிறது. அடுத்த உற்பவ காலத்தில் வாக்குத்தத்தப்பட்ட ஈசாக்கை அவள் சுமப்பாள்.
இப்போ வார்த்தையை நீங்க உள்ள எடுக்கும் பொழுதுதான் உங்க மரித்து போனவைகளை தேவன் என்ன பண்றாரு? ஜீவனை கொடுக்கிறாருங்க. இன்னொரு காரியம், நீங்க வார்த்தையை உள்ளெடுக்கும் பொழுது, வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில இப்ப எது இல்லையோ வேத வசனம் சொல்லுது, இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கப்படும். வேத இன்னைக்கு வாக்கு தத்தத்தை 28 அதிகாரத்தை வாசம் உபாகமத்தில் எத்தனை வாக்கு தத்தம் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க உள்ளெடுக்கும் போது, நான் வருகையில் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் களஞ்சியங்கள் நாவு பேசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் மிருக ஜீவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை வாக்கு நிறைய இருக்கிறது. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். யோசிக்கலாம், நானே கடன் வாங்கிட்டு தானே இருக்கிறேன். நாங்களே எந்த பேங்க் ஆப், இன்னைக்கு நிறைய நமக்கு மொபைல் ஆப் வந்துடுச்சு கடன் கொடுக்குறது. நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், நான் 5 லட்ச ரூபா தரேன், 10 லட்ச ரூபா தரேன், ஜஸ்ட் 2 minutes அப்ரூவல். எத்தனை மினிட்ஸு? 2 minutesல அப்ரூவல். உங்களுக்கு பேங்க் லோன் உங்களுக்கு உடனே வந்துடுச்சு. பேங்க் லோன் அப்ரூவல் ஆகிட்டு, ஒரு லோன் இஸ் அப்ரூவல்டு வரும், மெசேஜ் நிறைய வரும். நம்மளே கடன், எந்த பேங்க்லாம் யாருக்கா கடன் கொடுக்கணும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் எப்படி பாஸ்டர் கடன் கொடுக்குறோம், நாங்கள் கடன் கொடுக்குறவங்களாம் எப்படி எங்களை மாற்ற முடியும், அப்படி நிறைய பேர்லாம் எண்ணம் வருது. நான் சொல்கிறேங்க, நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நான் நம்புகிறேன். நான் இன்ன வரைக்கும் சொல்கிறேன், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு நாங்கள் ஒரு நாள் கூட கடன் வாங்கினதே இல்லை. ஆமாம், இந்த வார்த்தை தான் எங்களை நடத்திட்டு இருக்கு. அல்லேலூயா. கடன் வாங்கினதே இல்லை. ஊழியத்தில் எத்தனையோ சபைகளை கட்டியிருக்கிறோம், எத்தனையோ ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் கூட கடன் வாங்கினதே இல்லை. தேவன் எங்களை அப்படி தான் நடத்திட்டு இருக்கிறார். நான் தான் வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவரே நானே கடன் வாங்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கிறேன். ஆண்டவரே நான் எப்படி கடன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இல்லை, நீ வார்த்தை விசுவாசிப்பினா நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். இந்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, வார்த்தை விசுவாசிச்சிங்கன்னா, வார்த்தை பிடிச்சுக்கிட்டிங்கன்னா, இது ஜீவன் உள்ளதுங்க. இது என்ன இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் இல்லாத காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நீ சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இந்த ஆண்டு கடந்து போன ஆண்டுகளில் நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த காரியங்கள் எல்லா ஆண்டவரை இந்த வருஷம் எப்படியா செஞ்சிருவீங்களான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்ன இந்த காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிற தேவன். அது உருவாக்கப்படுகிறது. ஆபிரகாம் இல்லாதவைகளை தேவன் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறார். இந்த வேதத்தில் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. வேதத்தில் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு நீங்க தேவனுக்கு மேல உங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேவனுக்கு மேல உங்களுடைய விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம டாக்டர்ஸ் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, சில ஹெல்த் இஷ்யூஸில் நம்ம போகிறோம், சில வியாதியில் போகிறோம், சில பலவீனங்களில் போகிறோம். டாக்டர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறது தெரியுமா? நமக்கு மக்கள் சோர்ந்து போயிடுவோம். நான் சொல்கிறேங்க, டாக்டர் சொல்லலாங்க, அது அவங்க மெடிக்கல், அவங்களுடைய ஃபேக்டை, உண்மையை அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் இருக்கு அதை சொல்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அதை கேட்டுட்டு சோர்ந்து போகக்கூடாது. அதை கேட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? அப்பா எனக்கு இந்த டாக்டர் இந்த இது சொல்லிட்டார், சுகர் இவ்வளோ லெவலில் மாறிட்டு எனக்கு. அப்படியா, என்ன செய்கிறது, நானும் ஆராதிக்க தான் சர்ச்சுக்கு தான் போகிறேன், எனக்கு அப்படியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோர்ந்து போக. நான் சொல்கிறேங்க, சோர்ந்து போகாத. உனக்கு வார்த்தை இருக்கிறது. அவர் உன்னுடைய வயதை என்ன அப்படி மாற்ற கழுகுக்கு சமமாய் மாற்றுகிறவன், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கினார். வார்த்தை இருக்குங்க. அவர் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். வார்த்தை இருக்கா இல்லையா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? கேட்கிறாரா கேட்கலையா? அப்ப இது வார்த்தையே வார்த்தை இல்லையா? இதெல்லாம் இருக்கும்பொழுது ஏன் நீங்க சோர்ந்து போறீங்க? ஏன் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போறீங்க?
கர்த்தரை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. இந்த உலகம் சூழ்நிலைகள் எல்லாமே வார்த்தைக்கு எதிராய் நிற்கும், ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறவர். அல்லேலூயா. நீங்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில மேல போக முடியாது. மேல வர அடுத்த ஸ்டெப் கீழே வந்துட்டே இருப்போம். நானே இவ்வளவுதான் ஜெபம் பண்றேன், என்னால ஜெபிக்க முடியல. நான் சொல்றேங்க, சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கர்த்தரை பார்க்கணும். பேதுரு பயங்கர காற்றடிக்கிறது, இயேசு கடல் மேல் நடந்து வர்றார். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போகிற படகு, சீசர்கள் மாத்திரம் போற படகு, இந்த படகு பயங்கரமா அலை அடிக்குது. மூழ்கத்தக்கதான, சாகிற அளவுக்கு, செத்து போயிருவோம், மூழ்கி போயிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர அலை கொந்தளிக்குது, காற்றடிக்கிறது, பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இப்ப அடிச்சிட்டு இருக்கும் பொழுது இயேசு நடந்து வருகிறார். கடல் மேலே நடந்து வரும்போது பேதுரு பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதப்பா, நான் தான் சொல்றாரு. அப்ப பேதுரு சொல்றான், நடந்து வர்றது நீங்க தான் அப்படி சொன்னா, நான் கடல் மேல நடக்கணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இறங்கி வான் கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு? வான் கூப்பிட்ட உடனே பேதுரு என்ன பண்றான்? எதை நம்புனா? கடலை பார்த்து நம்பினானா? காற்றை பார்த்து நம்பினானா? சூழ்நிலையை பார்த்தானா? உடனே இந்த வார்த்தை உள்ள போன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கு, பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு காற்று, மூழ்கத்தக்கதான. அதுக்கு முன்னாடி தான் சொல்றான், ஐயோ நாங்க சாக போறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா அந்த வார்த்தை உள்ள போன உடனே, அந்த வார்த்தை கேட்ட உடனே பேதுரு என்ன பண்றான்? படகை விட்டு காலை கீழே வைக்கிறான். இப்ப பிரச்சனை, அலை எங்க வந்துருச்சு? அதுக்கு முன்னாடி பேதுருக்கு முன்னாடி ஒரு பெரிய அலை போயிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கா ஒரு பெரிய அலை என்ன பண்ணுச்சு? போயிருக்கீங்க, கடல்ல கப்பல்ல போனவங்களுக்கு தெரியும், இந்த போட்ல போனவங்களுக்கு தெரியும். அது அப்படி என்ன செஞ்சோம்? பயங்கரமா அடிக்க காத்து, அப்படி அலை என்ன செய்யும்? நமக்கு மேல போகும். போச்சு. அது வரைக்கும் பேதுருக்கு முன்னாடி அலை மேல போயிட்டு இருந்துச்சு. பேதுரு பார்த்துட்டே இருந்தான், ஐயோ செத்து போயிருவோமே, ஐயோ நடக்க போறது பயங்கரமா இருக்குன்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாண்டவன அவன் கால் எடுத்து கீழே வைக்கிறான். அவ்வளோ பெரிய அலை எங்க கீழே வந்துருச்சுங்க? எங்க கீழே வந்துருச்சு? இப்ப உங்க பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, வார்த்தை விசுவாசிப்பீங்கன்னா, வார்த்தையை நம்புவீங்கன்னா, உங்க பிரச்சனை உங்க காடுக்கு கீழே, உங்க பிரச்சனை எங்க வந்துடும்? எதுக்கு கீழே வந்துடும்? உங்க காலுக்கு கீழேங்க. இருக்கீங்களா? ஹலோ, பிரச்சனை எங்க எதுக்கு வந்துடும்? உங்க காலுக்கு கீழே. ஏன்னா இந்த வார்த்தை அவனை அப்படியே காலுக்கு கீழே கொண்டு வந்துருச்சு. நடக்க ஆரம்பிச்சுட்டான் பேதுரு. அப்புறம் கேட்கலாம், அப்புறம் பேதுரு அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உள்ள போப்ப, அதுக்கப்புறம் பிரச்சனையை பார்க்கணும், அங்கதான் பார்க்கணும், கீழே பார்க்கக்கூடாது. அது அடிக்கத்தான் செய்யும். அது இயற்கை. காற்று அடிக்கிறது, அலை அடிக்கிறதெல்லாம் என்னது? இயற்கை. சொல்லுங்க, அது என்னது? அது வேலையை தான் பார்க்கும். ஆனா நான் ஏன் வேலையை என்ன பார்க்கணும்னா, நான் அவரை மாத்திரம் தான் பார்க்கணும். அல்லேலூயா. நான் யாரை தான் பார்க்கணும்? அவரை பார்த்துட்டே நான் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவரை பார்த்துட்டு போனா என் பிரச்சனை எல்லாமே எனக்கு கால்களுக்கு கீழே தான். நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? ஐயோ நாங்கள் படித்து போகிற ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. இல்லைங்க, உங்க சூழ்நிலை எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். நீ எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படிதான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறவர். இதுல இருந்து என் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வந்துடுவேன். இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு வெளியே கொண்டு வந்துடுவாரு. இது எனக்குரியது இல்லை. நீ ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, உனக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வருதா, அது உனக்குரியது இல்லை, அது உனக்குரியது இல்லை. அப்படி நீங்க அதை அவாய்ட் பண்ணாத, அதை ஒமைட் பண்ணணும், அதை வேண்டான்னு சொல்லணும். உங்க முன்னாடி நிற்கிறேன், எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு 2014. நான் பார்த்தா ஸ்ட்ரோக் வந்த மாதிரி தெரியுதா? 14 ஸ்ட்ரோக்கு, 16 எனக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். ஏதாவது தெரியுதா? நான் சொல்றேங்க, வார்த்தையை நான் பிடிச்சு நின்றேன். அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சுக்கிட்டேன். வார்த்தை என்னை இன்னைக்கு குணப்படுத்தி இருக்கிறது. வார்த்தை என்னை சுகப்படுத்தி இருக்கிறது. வார்த்தை என்னை எழுப்பி விட்டு இருக்கிறது. எனக்கு 4 டாக்டர் சொல்றாங்க, என்னுடைய பல்ஸ் ரேட் 22க்கு 23க்கு கீழே பிலோ. செத்து போயிட இன்னொரு சில நிமிடங்கள் இல்ல சில வினாடிகள்ல இவர் உயிர் போக போகுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரைட் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா 20க்கு 50க்கு கீழே வந்துச்சுனாவே அடுத்த சில ஃபிராக்சர் செகண்ட்ல உயிர் போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லா ஆர்கன்ஸ் அப்படி ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும், ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். கிட்னி ஸ்டாப் ஆகும், அப்படி லிவர் அப்படி ஒன்னொன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் துடிக்கிறது அப்படி குறைய ஆரம்பிச்சு அது ஒரு செகண்ட் நின்று போயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் டாக்டர் எனக்கு சொன்னாங்க. அவ்வளவுதான், நீ பிழைக்கிறது கஷ்டம், முடிஞ்சு போச்சு.
வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல படுக்க வச்சு எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு கூட பயம். ஏன்னா எம்ஆர்ஐல செத்து போயிட்டா என்ன, ரேடியேஷன்ல அந்த வேவ்ஸ்ல ஒருவேளை ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலன்னு என்ன ஆகுறது, செத்து போயிடுவாரே அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஆனா வார்த்தை என்ற ஜீவனாய் வைத்திருக்கிறது. வார்த்தை என உயிரோடு நிற்க வச்சிருக்கிறது. முடியாதுன்னு சொன்ன இடத்திலிருந்து கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேங்க, இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, உன் பலவீனங்களை மாற்றுகிற தேவன் நடுவில் இருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நீங்க வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, எதை விசுவாசிக்கணும்? எந்த அளவுக்கு வார்த்தையை பிடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உங்க கையில் இருக்கிறது ஒரு சாதாரண புஸ்தகம் இல்லைங்க. உங்க கையில் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு புஸ்தகம் இல்லை. ஏதோ ஒரு பிளாக் அட்டை போட்ட ரெட் பெயிண்ட் அடித்த ஒரு புஸ்தகம் இல்லை. இது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உடைய ஒரு பெரிய உயிலை கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய உயில் இருக்குதுல்ல, எல்லாமே இருக்குதுல்ல. உங்கள் பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்கள், இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. எல்லாமே எழுதி வச்சு உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. இப்போ எடுத்துக்கிறது யாரோட வேலை? யாரோட வேலை? வார்த்தையை விசுவாசித்து விசுவாசித்து நீங்கள் எடுக்க 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 நீங்கள் இந்த வாழ்நாளே பத்தாதுங்க. அவ்வளோ வார்த்தைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாம்பிள் தான் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, ஒரு சாம்பிள் தான் ஈசாக்கு சொல்கிறாரு, ஒரு சாம்பிள் தான் யோசேப்பு சொல்கிறாரு, ஒரு சாம்பிள் தான் அன்னால சொல்கிறாரு தேவன். நீங்க வார்த்தையை பிடித்து நிற்கும் பொழுது, வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவரே இந்த வார்த்தை, அது ஆபிரகாம் அந்த விசுவாசிச்சா, அந்த விசுவாசித்ததுனால அவன் வாழ்க்கையில் அந்த அப்படியே நடந்துச்சு. நம்புவதுக்கு ஏது இல்லாத சூழ்நிலை தான், நம்புவதுக்கு ஏதுவே இல்லை, குழந்தை பிறகு சான்ஸே இல்லை சாராளுக்கு. அப்படி இருந்தும் அந்த வார்த்தையை நம்பினதுனால தான் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. எனக்கு இன்னொரு மனுஷன் ரொம்ப பிடிக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் மனுஷன் இருக்கிறாரு. அவருக்கு பேர் என்னது? சகரியா. சகரியா கிட்ட தேவ தூதன் சொல்லுவாரு, சகரியாவை உண்டு வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனுக்கு ஷாக்கா இருக்கும். என்ன ஆண்டவரே, வேண்டுதல் எப்ப கேட்குறீங்க? வயசு என்ன தெரியுமா உங்களுக்கு? அவன் தேவதூதனை பார்த்துருப்பான், ஏய் என் வயசு என்னப்பா தெரியுமா உனக்கு? இப்போ நான் 80 வயசுக்கு மேலே ஆயிட்டேன், கிழவன் ஆயிட்டேன். இப்போ போய் வேண்டுதல் கேட்கப்படுதுன்னா எங்கே போகிறது? நடக்குமா? அது வேற எங்கேயாவது போய் சொல்லுது. இடம் மாதிரி வந்துட்டியோ? நம்மளால தான் சொல்லியிருப்போம். தேவ தூதரை பார்த்து, ஐயா இடம் மாதிரி வந்துட்ட, வீடு மாதிரி வந்துட்ட, பக்கத்து வீடு போய் சொல்லிட்டு வா போன்னு அனுப்பி விட்டுருப்போம். அவன் அப்படித்தான் சொன்னான், கிழவன் ஆயிட்டேன். அவன் டீசெண்டாக பேசுகிறான். நான் முதிர் வயது, என் மனைவி என்ன பண்ணிட்டா, முதிர் வயது ஆயிட்டா. இது எப்படி நடக்கும்? நடக்கும். நிறைய நேரத்தில் அப்படிதான் சந்தேகங்க. எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் பாசிபிள் இல்லைங்க, அதெல்லாம் நடக்கவே. நம்ம இது உலக நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, சொல்லுவோமா இல்லையா? ஹலோ, நான் சொன்னேங்க, உலக நடைமுறைக்கு வேதத்துக்கு வித்தியாசம் இருக்கு. உலகம் ஒன்று சொல்லும், மருத்துவம் ஒன்று சொல்லும், ஆனால் தேவன் வேற ஒன்று சொல்லிட்டு இருப்பார். அல்லேலூயா. அது வேற ஒன்று சொல்லிட்டு இருப்பார். அவர் சுகம், ஆரோக்கியம், செழிப்பு, அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். இங்கே உலகம் சொல்லும், இல்லை இல்லை அது முடியவே முடியாது, நடக்காது, நடக்காது, முடியாது, அப்படி தானே சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், முடியும், ஆகும், முடியும், நடக்கும், பெற்றுக்கொள்வீங்க, சுகமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, அப்படித்தானே வேதம் சொல்லுது. அப்போ எதை நம்புவீங்க? வேதத்தை தான் நம்பணும். அல்லேலூயா. இவன் சொன்னவனே இவன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவான். தேவதூதன் சொல்ல, சகரியாவே உன் வேண்டுதல். ஐயா நான் 25 வயசில் கல்யாணம் ஆகிருக்கும், 26 வயசில் கேட்டிருப்பேன், ஆண்டவரே ஒரு குழந்தை கொடுங்க. அப்போ கொஞ்சம் பெரிய ஜபமாக இருந்திருக்கும். டெய்லி குழந்தைக்காக ஜபம் பண்ணியிருப்பான். 30 வயசாகிருக்கும், அந்த ஒரு டெய்லி ஜபம் ஒரு வார ஜபமாக மாறி இருக்கும். அப்புறம் 40 வயசு, சரி என்ன பண்ணுறது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கல அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ரேயரில் குறைஞ்சிருப்பான். ஒரு 50 வயசாகிருக்கும். இன்றைக்கி என்ன வந்தா என்ன போனா என்ன, காடு என்ன சொல்லுது, வாங்குது, வீடு போங்குது. இதுக்கப்புறம் குழந்தைய பெற்று வளர்த்து அதை அவனை பெரிய ஆளாக்கி அவனை இது பண்ணுறதை காட்டு. சரி பரவாயில்ல, எப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு சொல்கிறாரு, சகரியா உன் வேண்டுதல்
கேட்கப்பட்டது. என்ன ஆண்டவரே, கொஞ்சம் ஒரு 40 வயசுல வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இல்லை 30 வயசுல சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. இல்லைங்க, தேவன் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அதை நீ விசுவாசிச்சினா, ஏஜ் அவருக்கு முக்கியம் இல்லை, ஒரு சூழ்நிலை முக்கியம் இல்லை, நீ விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவன் சொன்னான், அவன் சொன்னான், தேவதூதன் பார்த்தா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ ரொம்ப வாய் பெருசாக இருக்குது, அதை நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீ பேசாமல் இருந்தால் போதும், அமைதியாடுறா அப்படின்ட்டார். அவ்வளோதான். நடக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் அமைதியாரு, வாய் பேச முடியாமல் போச்சு. விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க நீ வார்த்தை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அந்த வார்த்தையை விசுவாசி. மரியாள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. சகரியா அது கேள்வி கேட்டான். சகரியா என்ன பண்ணா? கேள்வி கேட்டான். மரியாள்கிட்ட போறாங்க, அதே தேவதூதன் மரியாள்கிட்ட போறான், கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்ன உடனே அந்த அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. யாராவது புதுசா ஒரு செய்தி வருது நமக்கு, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவான்னு சொன்னா அந்த அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. எப்பான்னு கல்யாணம் ஆகல, இப்பதான் எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இப்போதான் என்னது நடந்திருக்கு, என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் நீ வந்து நான் குழந்தை அது நடக்கிறதுக்கு அது எப்படின்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், இது நான் இல்லைம்மா, அங்கேருந்து மேலேருந்து வந்திருக்கு வார்த்தை, நான் அங்கே நிற்கிற தேவதூதன் தான், அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்ன உடனே மரியாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அது அப்படியே ஆகட்டும், அது தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று விசுவாசிச்சாங்க. அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இந்த உலகத்தில் இரட்சகர் இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிற விதம் இருக்கிறது. ஐயா, கற்பவதி ஆகிறதுங்கிறது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள மிகப்பெரிய பாவம், அது மிகப்பெரிய நிந்தையான ஒரு காரியம். அது அந்த காரியத்தை அப்படியே அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. யாரோட வார்த்தை? அது தேவனுடைய வார்த்தை. அங்கிருந்து வந்துச்சுன்னா நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. இதுதாங்க இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தையை நீங்க எப்படி எடுக்கிறீங்க அது முக்கியம். உங்க பாஸ்டர் இங்கிருந்து பேசும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி நீங்க உள் வாங்குகிறீர்கள், எப்படி உள்ள எடுத்துக்கிறீங்க என்பது முக்கியம். அப்ப விசுவாசம், இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் தேவன் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு தேவை. இந்த விசுவாசத்தில் நீங்க ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஆபிரகாமுக்குள்ள இந்த விசுவாசம், இந்த வார்த்தைக்கு மேல அவன் அந்த விசுவாசம் அவன் வாழ்க்கையை மாற்றினது. வார்த்தை அப்படியே அக்செப்ட் பண்றான். இன்னொரு அவர் அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா பேர் என்னது? அன்னாள். அன்னாளுடைய ஜெபத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அன்னாள் ஒரு ஜெபம் பண்ணாங்க? அந்த அன்னாள் ஜெபம் எத்தனை பேருக்கு? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அன்னாள் எப்படி பெற்றுக்கொண்டாங்க ஜெபம்? எந்த அடிப்படையில் அன்னாள் வந்து சாமுவேலை பெற்றுக்கொண்டாங்க? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே. என்னது என்ன வார்த்தை அது? ஹலோ, ஒரு நிமிஷம் சிஸ்டர், எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓல்ட் டெஸ்டமென்ட்ல 3:9 இப்போ வாசிங்க சிஸ்டர். சேனைகளின் கர்த்தாவே. என்ன பேருங்க? யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அப்புறம் அவங்க சூழ்நிலையை சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு என்ன கொடுக்கணும்? ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா என்ன பண்ணுவேன் நான் உங்களுக்கு? அவனை என்ன செய்வேன்? அவங்க ஒரு பொருத்தனை பண்றாங்க. ஓகே, இப்ப அன்னாளுடைய விசுவாசமா அன்னாள் கிட்ட இன்னொன்று வார்த்தை இருந்துச்சு, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அது என்ன சொல்றா? சேனைகளின் கர்த்தாவே. வேதத்துல நீங்க அன்னாளுடைய ஜெபத்துக்கு முன்னாடி எந்த வீரர், எந்த மனுஷனும், எந்த பரிசுத்தவான்களோ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாமா, ஈசாக்கா, யாக்கோபோ, வேற யாருமே சேனைகளின் கர்த்தர் வார்த்தை யூஸ் பண்ணல. பேர் என்னது? சேனைகளின் கர்த்தர், யெகோவா சபையோத். சேனைகளின் கர்த்தர்னா யாரு? ஆதியாகமம் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவருடைய சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சொல்லுங்க, வானமும் பூமியும் அவருடைய சர்வ சேனை. சேனை என்று சொன்னால் நீங்க பார்க்கிற இந்த வானத்துல உருவாக்கப்பட்டிருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் என்னது? சேனை. இன்னொரு சேனை இருக்கிறது, பூமி. இந்த பூமியில இருக்கக்கூடிய நீங்களும் நானோ, அப்புறமா என்னது? மரம், செடி, கொடிகள், விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? அல்ல உங்களை இதெல்லாம் என்னது?
சேனை. இப்ப 2 சேனை இருக்கிறது. ஒரு சேனைக்கு பெருக்கம் இருக்குது, ஒரு சேனைக்கு என்ன இல்லை, பெருக்கம் இல்லை. ஒரு சேனைக்கு பெருக்கம் இருக்குது, ஒரு சேனைக்கு என்ன இல்லை, பெருக்க இல்லை. வானத்துக்குரிய சேனைகளுக்கு என்ன இருக்கும், பெருக்கம் இல்லை. சூரியன் சந்திரன் எல்லாம் குட்டி போடுமா, குட்டி போட்டுச்சுன்னா இருக்க முடியாது. ஒரு சூரியனுக்கே நம்ம தாங்க முடியல, ஒன்றுக்கே நம்மளால தாங்க முடியல. அது குட்டி போட்டுச்சுன்னா என்ன ஆகும், பயங்கரமாக இருக்கும். பல சூரியன் வந்திருக்கும், வரல. அப்போ அதுக்கு பெருக்கம் இல்லை, அதுக்கு என்ன இல்லை, பெருக்கம் இல்லை. 2வது சேனை எது, பூமிக்குரிய சேனை. இப்போ நீங்கள் நானும் பெருகி இருக்கமா, பெருகலையா? அப்போ மரம் செடி கொடிகள்லாம் பெருகி இருக்கா, பெருகலை? விலங்குகள் பெருகுதா, பெருகலையா? பறவைகள் பெருகி இருக்கா, பெருகலையா? நீரில் இருக்கக்கூடிய அந்த நீர்வாழ் உயிரினங்கள் பெருகி இருக்கா, பெருகலையா? இதெல்லாம் பெருக்கம் இருக்கு. இப்ப அன்னாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றா. வேதம் சொல்லுது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தார். என்னது, அடைச்சாரு. எனக்கு பயங்கர ஷாக்கு. அன்னாள் கற்பத்தை ஆண்டவர் அடைச்சிட்டாரு. ஹலோ, அன்னாள் கற்பத்தை அடைச்சிட்டாரு. என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு பயங்கரமான ஒரு கிறிஸ்டிக்கலான ஒரு வேர்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தனுக்கு இந்த காரியத்தை காட்டினாரு. சேனைகளின் கர்த்தாவே. அண்ணாள் கேட்குறா, ஆண்டவரே நீங்க இந்த சேனைகளின் கர்த்தரா நீங்க? ஆமா. அப்போ உங்க பேர் என்னது, யெகோவா சபையோத்தா? அப்போ வானத்துக்குரிய சேனைக்கு பெருக்கம் இருக்குமா ஆண்டவரே, சொல்லுங்க. வானத்துக்குரிய சேனைக்கு பெருக்கம் இருக்குமா ஆண்டவரே? என்னது, இல்ல. அப்ப பூமிக்குரிய சேனைக்கு பெருக்கம் இருக்குமா ஆண்டவரே? இருக்கும். அப்ப பூமிக்குரிய சேனையில அன்னாள் யார் ஆண்டவரே? ஹலோ, பூமிக்குரிய சேனையில அன்னாள் யார் ஆண்டவரே? பெருக்கம், அன்னாளுக்கு பெருக்கம் இருக்குமா இருக்காதா ஆண்டவரே? என்ன சொல்லியிருப்பாரு, இருக்குமா இருக்காதா? இருக்குமா. அப்ப பூமிக்குரிய சேனையில அன்னாள், பூமிக்குரிய சேனைக்கு இதுல யார் வந்துட்டா, அன்னாள் வந்தாச்சா. இப்ப அன்னாள் கேட்குறாங்க, பூமிக்குரிய சேனை தானே ஆண்டவரே, நீ பூமிக்குரிய சேனை தாமா, அப்ப எனக்கு பெருகணுமா பெருகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, பெருகணும்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாரா? என்ன சொல்லியிருப்பாரு? இப்ப கற்பம் திறந்துருச்சா திறக்கலையா, திறந்துதா திறக்கலையா? இதுதாங்க விசுவாசம், இதுதான் வார்த்தையை பிடிச்சு நிற்கிற விசுவாசம். அல்லேலூயா. இந்த அம்மா கேட்குறாங்க, ஆண்டவர் பெருக்கும், ஆமா நான் பெருகணுமா, பெருகணும். அப்ப ஏன் என் கற்பம், அது ஏன்லாம் கேட்கவே இல்லை, பெருகணுமா, நீ பெருகணும், அவ்வளவுதான். அன்னாளுக்கு கற்பத்தை கர்த்தர் திறந்தார். அந்த விசுவாசம், அந்த வார்த்தையை பிடிச்சு நிற்கிறது, இதுதான் வார்த்தை விசுவாசிக்கிறது. இதுதான் அந்த வார்த்தையை பிடிச்சு நின்னீங்கன்னா தேவன் உங்க வார்த்தையில அப்படியே கனம் பண்றாருங்க. தேவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். அவர் தன்னை வார்த்தையை அப்படியே சொன்னா செய்வாரு. அவர் இந்த வார்த்தையை அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க எதனா சொன்னீங்க ஆண்டவரே, நீங்க எதனா சொன்னீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தை, இந்த உங்க வார்த்தை. மனுஷங்கிட்ட சொல்லா, நீங்க எதனா சொன்னீங்கன்னு சொல்ல, அவர் சொல்ல, நான் எப்பப்பா சொன்னேன், நாங்கள் சொல்லவே இல்லையே. ஹலோ, யார்ட்டையும் மாறி வந்துட்டீங்க, போயிட்டு வாங்கன்றவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர்கிட்ட அப்படி சொன்னேன், ஆண்டவர் நீங்கள் தானே சொன்ன, ஆமாம் நான் தான் சொன்னேன். அப்போ இந்த வார்த்தை எனக்கு என் வாழ்க்கை இந்தபடி ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை பிடித்து நிற்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில ஜெயம். வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் அப்படி இருக்கட்டும். உங்களோட பிரேயரை மாத்துங்க, உங்க ஜெப ஸ்டைல மாத்துங்க. வார்த்தையை பிடிச்சு நில்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், நிறைய கண்ணீர் வடிச்சாதான் ஜெபம் கேட்கப்படும். இல்ல, வார்த்தையை பிடித்து நிற்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். வார்த்தையை பிடித்து நின்று சொல்லுங்க அவர்கிட்ட. ஏன்னா அவர் வார்த்தைங்க, அவர் தான் கொடுத்திருக்கிறார், அவர் தான் சொல்லி, அவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் வார்த்தை நீ சொல்ல 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 அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவர். பெருக்கம் என்கிறது தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே என்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, எங்க சபையை பெருக பண்ணுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்க எதனா சொல்லியிருக்கீங்க பெருக்கோண்டு, அப்ப எங்க சபை பெருகட்டும் சொல்லுங்க. நீங்க வந்து உட்காரும் போதெல்லாம் சொல்லுங்க, உங்க பக்கத்து சேர் காலியா இருக்கா, இது பெருக்கம் உண்டாகட்டும் சொல்லுங்க. பக்கத்துல இடம் இருக்கா சொல்லுங்க, பெருகட்டும் சொல்லுங்க. கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவாரு, ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கீழ்காற்றை கர்த்தர் வரப்பண்ணி காடைகளால் பாளையம் நிரப்பப்பட்டது போல கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணுகிறவர். நான் மட்டும் ஆராதிச்சா போதும், அந்த இடம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அந்த சேர் எனக்கு தான். அந்த லெஃப்ட் சைட்லேருந்து உள்ளே வந்தோன்னே 2வது சேர் எனக்குள்ள சேர் தான், வேற யாரும் அந்த சேரில் உட்காரக்கூடாது. சிலர்லாம் வந்து மறப்பாங்க, ஏய்
யாரா புதுசாக நம்ம சேரில் உட்காந்துருக்கான், எலும்பு சேரை மாற்று. எங்கள் சர்ச்சிலலாம் உண்டு, எங்கள் சர்ச்சிலலாம் உண்டு. இந்த கார்னர் சேரில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். நான் இன்றைக்கி எதிர்ச்சியமாக போய் உட்காந்துட்டேன். அவர், பாஸ்டர் இது என்னோட சேர், 20 வருஷமாக இங்கே தான் நான் உட்காந்துருக்கேன், அப்படி எழுப்புறீங்களா, அடுத்து தள்ளி உட்காருங்க அப்படின்னாரு. என்னடா அது 20 வருஷம், சரி உட்காருங்க. இல்லை, நான் அன்றைக்கி முடிவு பண்ணேன், இந்த 20 வருஷம் உட்காந்துருக்க சேர் என்ன செய்யணும், மாறின ஆண்டவர். அந்த சேரில் வேற ஒருத்தர் உட்கார்ன ஆண்டவர். அவர் ப்ரொமோட் ஆகலை, அவர் ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. நிறைய நான் உதாரணம் சொல்ல முடியும், நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். தேவன் ஜெபத்தை கேட்கிறார். அப்போ வார்த்தையை பிடிச்சு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய ஜெயம் உண்டாகிறது. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தெரியாது, என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு? அது கேட்கல. அதிசயங்களை, எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் தெரியுமா அது? அதிசயங்களை காணப்படுற என்ன அர்த்தம்? நம்ம யோசிக்காத நினைக்காத காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். அதுதான் அதிசயங்களை காணப்படுகிறேன். நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அதிசயம் காணப்படுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, காணப்படுங்க. என் கண்கள் பார்க்கணும், என் சபை பார்க்கணும், என் குடும்பம் பார்க்கணும், இந்த ஊர் பார்க்கணும், என் சபைக்குள்ள அது நடக்கணும்னு சொல்லுங்க. தேவன் உங்களை கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தம். பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்தது போல எங்க சபையில நடக்கணும்னு சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், வார்த்தை விசுவாசித்தான். விசுவாசித்ததுனால அவன் வாழ்க்கையில் இல்லாதவைகள் இருக்கிறார். சாராளின் கற்பம் செத்து போனதும் உயிரோடு எழும்பினது. வார்த்தை 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 வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் வார்த்தை பிடிக்க போறீங்க இன்னைக்கு? நான் என் வார்த்தையை சுருக்குகிறேன். எத்தனை பேர் வார்த்தையை பிடிச்சு நிற்க போறீங்க? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்க போகிறோம் தேவ சமூகத்தில். கர்த்தருடைய கரங்களில் ஆவியானவருடைய பெரிய மகிமை. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆவியானுடைய பெரிய மகிமை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை மூட போகிறது. ஆவியானவர் உங்கள் மேலே அப்படியே அசைவாட போகிறார். இந்த இடத்துல பெரிய ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆவியானுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை இங்கே இருக்கிறது. அவர் ஒரு தூர தரிசனத்தில் கர்த்தர் இந்த இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 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 லாங் விஷன், ஒரு பெரிய தரிசனம் இந்த இடத்துக்கு மேலாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில ஓ ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பெரிய கரம். ஆவியானவர் சிலர் இங்கிருந்து எழுப்ப போகிறார். ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் இங்கிருந்து கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஒரு பெரிய மகிமை இந்த இடத்துல இருந்து எழும்ப போகிறது. எஸ், தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆவியானுடைய பெரிய கரம் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே அப்படியே அமருகிறதுக்காக நன்றி. ஒரு பெரிய அபிஷேகத்தின் மலை இந்த இடத்துல அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அபிஷேகத்தின் மலை இந்த இடத்துல அப்படியே நிரம்பி வழிய போகிறது. ஒரு நதி அங்கிருந்து புறப்பட்டு, அது ஏதேனிலிருந்து புறப்பட்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போய் அது தேசத்துல வெகு பரவி பாய்ந்தது போல அந்த நதி இன்றைக்கு புறப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு போகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு மேலாக, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு மேலாக அந்த நதி புறப்பட்டு போகிறது. இவர்களை ஒவ்வொருவரை கத்த அந்த நதி நிறைக்கிறது. ஒவ்வொருவரை அந்த நதிக்குள்ளாக அந்த மகிமை அப்படியே பிள்ளைகளை நிரப்புகிறதுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானுடைய பெரிய கரம் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் மேல அப்படியே நிரப்பப்படட்டும். ஆவியானுடைய பெரிய கிருபை இந்த பிள்ளைகள் மேல அமர்ந்து இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதுக்காக நன்றி. வார்த்தையை பிடிச்சு நீக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் அப்படியே பிள்ளைங்க பிடிச்சுக்கட்டும். வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களை பிடிச்சு நிக்கட்டும். இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். வார்த்தைகளை சொல்லி இவர்கள் ஜெபிக்கட்டும். வார்த்தைகளை சொல்லி இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். வார்த்தைகள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். வார்த்தைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரட்டும். வார்த்தை இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படட்டும். வார்த்தைகள் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்கள் கொண்டு வரட்டும். இல்லாதவைகள் இருக்கிறதாய் அழைக்கப்படட்டும். செத்து போன கற்பங்கள் இன்றைக்கு உயிர் பெறட்டும். இல்லாதவைகள் இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. சொல்லுடைய வாழ்க்கையில ஆவியானுடைய பெரிய கரம் செத்து போயிருக்கிற, முடிஞ்சு போச்சு, கிடைக்காதுன்னு சொல்ற இடங்கள்ல கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் மூவ் ஆகுறாரு, அசைவாடுகிறாரு. இன்றைக்கு அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது.
Hallelujah. தேவனுடைய பெரிய அபிஷேகம் இந்த இடத்தை அப்படியே நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் இங்க மூவ் ஆயிட்டு இருக்கிறாரு. ஒரு அசைவாடுதல் நான் பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதும் ஆவியானுடைய மிகப்பெரிய அசைவாடுதல், ஆவியானுடைய மிகப்பெரிய அசைவாடுதல் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. ஒரு தகப்புடைய பெரிய மகிமை, தகப்புடைய பெரிய மகிமை இந்த இடத்தை அப்படி நிரப்பி கொண்டிருக்க நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அப்போஸ்தல நாட்கள் நடந்தது போல கர்த்தர் இந்த நாட்கள் இந்த இடத்துல கர்த்தர் நடக்கப்படுகிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே வாலிபர்கள் தரிசனங்களை பார்க்கட்டும், சொப்பனங்களை பார்க்கட்டும், தீர்க்க தரிசிகளை கர்த்தர் உருவாக்குகிறீர். அற்புதங்கள் அடையாளங்களை நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை பிள்ளைங்க பிடிக்கட்டும். இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆவியான கிரியை செய்வீராக. Yes, Lord. Jesus. Thank you Jesus. Mighty Lord. Oh rikashi me rahetuna makauda raba. Oh rikashi me rahetuna ma. Oh thank you Lord. உமக்கு நன்றி. ஆவியானவருடைய பெரிய கிருபை, ஆவியானவருடைய கிருபை வாலிப பிள்ளைகளே அப்படியே கர்த்தர்ட்ட விட்டு கொடு. வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க உங்க மேல இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்ப விரும்புறாரு, உன்னை பயன்படுத்த விரும்புறாரு, நீ நிக்க விரும்புறாரு. ஓ ஸ்தோத்திரம். சில பிள்ளை தம்பி தங்கச்சிங்க என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல, சில நேரங்கள்ல லாஸ் ஆயிடுறேன், நான் விழுந்து போயிடுறேன், என்னால் நிக்க முடியல, சில சூழ்நிலைகள் என்ன மாற்றுகிறது. சில தம்பிங்க சொல்றீங்க, சில நிக்கிறீங்க, ஆண்டவர் என்னால சில காரியத்தை என்னால போக முடியல, ஆனா அடுத்த லெவல்ல போக முடியல, நெருங்க விரும்புறேன், ஆனா சில காரியங்களை தடுத்து கொண்டு இருக்குன்னு சொல்லுகிற பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை, இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் வைக்கிறாரு. ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புற பிள்ளைங்க, மாற்ற விரும்புற அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க நல்ல கையை வாய்த்தி ஆண்டவரே என்ன மாற்றுங்க ஆண்டவரே, இன்றைக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன், இன்றைக்கு ஒரு பெரிய மகிமை என்ன தொடட்டும், இன்றைக்கு ஒரு பெரிய அபிஷேகம் என்ன தொடட்டும் சொல்ற பிள்ளைங்க மேல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். Amen. Amen. எஸ், thank you Lord. உமக்கு நன்றி. ஆவியானவருடைய பெரிய அபிஷேகத்தின் மழை இந்த இடத்தை அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் சொல்றாரு, நான் இந்த இடத்தை என் நாமத்தை மகிமைக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், நான் இங்கு வாசம் பண்ணுகிற இடம், இதுல நான் பெரிய மகிமையை, என் அற்புதத்தை, என் அடையாளங்களை நான் நடப்பிக்க போகிறேன். என் பெரிய கரம் நீட்டப்பட்டிருக்கும், அற்புதம் செய்கிற கரம் நீட்டப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் பார்த்துராத அநேக அற்புதங்களை கர்த்தர் இங்கே செய்ய போகிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அப்படியே இந்த ஆண்டுல இந்த சபைக்குள்ளாக கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தருடைய பெரிய கரம் இந்த சபைக்குள்ளாய் இறங்கி வந்து இருக்கிறது. ஆவியானுடைய பெரிய மகிமை இந்த சபையை மூடி இருக்கிறது. ஒரு பெரிய மேகம் இதை மூடி இருக்கிறது. எப்படி கூடாரத்தை மூடினது போல இந்த இடத்தை மகிமை மூடி இருக்கிறது. நிரந்தரமாய் என்றென்றைக்கு நான் தங்குகிற இடம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதுக்காக நன்றி. நம்புறீங்களா? நம்பலைங்க? நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்றாரு, இந்த இடம் ஒரு மிராக்கிள், அற்புதம் செய்கிற இடமாய், அற்புதங்கள் அடையாளங்கள், மிராக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இங்கே நடக்க போகிறது. தேவன் செய்ய போகிறார். இந்த கேம்பஸ்க்குள்ள வரும்பொழுதே அது நடக்க போகிறது. தேவன் அநேகரை கொண்டு வர்றாரு. தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் அநேகரை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. அநேக வியாதியஸ்தர்கள் வந்து சுகமாகி போறாங்க. கேன்சர் கட்டிகள் மறைய போகிறது. வியாதிகள் சுகமாகிறது. தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த போகிறார். பெரிய ஒரு அப்போஸ்தல எழுப்புதல் அப்போஸ்தல நாட்களை உண்டானது போல இந்த சபைக்குள்ளாக ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த தாசரை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. இந்த மகனை இன்னும் பயன்படுத்துங்க, இன்னும் பயன்படுத்துங்க. இந்த கால்கள் மான் கால்களை போல மாறட்டும். இந்த கால்கள் மான் கால்களை போல மாறட்டும். இந்த வார்த்தை சொல்லுதுல ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை கூறி நற்செய்தியை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, அந்த பாதங்களை நீ அழகுள்ள பாதங்களாய், அழகான கால்களாய் நீர் பார்க்கிறீங்களப்பா. அந்த கால்கள் அழகுள்ளதாய் நீங்க பார்க்கிறீங்களே, இயேசுவின் நாமத்தில் அந்த கால்கள் மான் கால்களை போல கர்த்தர் மாற்றுகிறீர். இயேசுவின் நாமத்தில் இன்னும் அதிகமா, இதுவரைக்கும் செய்யாத இன்னும் அதிகமான ஊழியங்களை கர்த்தருடைய மகனை கொண்டு மிதிக்கிற இடங்கள், மிதிக்கிற
மிதிக்கிற பகுதிகள், மிதிக்கிற வீடுகள் இன்றைக்கு சொந்தமாக்கப்படுகிறது. விடுதலை உண்டாகிறது. தேவனுடைய மகனை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. கர்த்தருடைய ஆவியான கூட இருந்து காரியங்கள் நடப்பிக்க போறதுக்கு நன்றி. தேவ கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த இடத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியா பேர் பேராக குடும்பமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் மேல வந்து ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கட்டும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. இவர்கள் சாட்சிகளாய் மாறுவார்களாக. தேவனுடைய பெயர் இவர்களுக்கு மேல் தரிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் கூட இருந்து கர்த்தருடைய ஆவியான கிரியை நடப்பிக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய கனம் ஆண்டவரே, கர்த்தருடைய பெயர் இவர்களுக்கு மேல் தரிக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியான பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. உங்க பெரிய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தேவ கிருபைகளை விட்டு கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உங்க மகிமை விளங்கட்டும் அப்பா. அன்பு தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு தாசனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு விசுவாசத்தின் நெருப்பை, ஒரு அக்கினியை பற்ற வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. விசுவாசத்தோடு உடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ள கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். அந்நாளை போல வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கணும். கற்றுத்தாங்க. அப்படிப்பட்ட விசுவாசத்தினால் நிரப்பி உடைய பிள்ளைகளை அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு தாசனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு மத்தியில் எடுத்து பயன்படுத்தி நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.